பாருங்க. கேக்குதா இல்லையா நான் பேசுறது? முடியாது. என்னதான் மைண்டில் ஒரு கதை இருந்தாலும் அதை அப்படியே பேப்பருக்கு கன்வெர்ட் பண்ணுறது தான் பெரிய சேலஞ்சு. இந்த மாதிரி கத்திக்கிட்டு இருந்தால் யாருக்கு தான் ஐடியா வரும்? என்னடா அம்மா கூப்பிட்டும் போகலை அந்த மாதிரி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் எனக்கு தான் தெரியும் நான் போகாதது தான் நல்லது. ஏன்னா ஸ்டாப் பண்றியா? என்னடா பண்ணுற? வீட்டுக்கு போயேன் ஆக மாட்டேன். சாரிங்க, அவன்கிட்ட பேசி பார்த்துறேன் மாற மாட்டேன். திரும்பி இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சு ஓடி. இல்லை நான் பார்த்துக்கிறேன், கவலை பண்ணுங்க. கேட்குறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த கதை படித்து முடிச்சிட்டிங்க? இல்லை உங்கள் புக்கு ஒன்று விழுந்துச்சு, அது தொடர்ந்து கொஞ்சம் படிச்சுட்டேன். என்ன சொல்கிறீங்க, நீங்கள் எழுந்துறீங்களா? இல்லை நானும் கதை எழுதுவேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். சரி வா சொல்லு. ஆமா, உங்க கதைலாம் நல்லா தான் இருக்கு. நீங்க ஏன் இன்னும் பப்ளிஷ் பண்ணாம இருக்கீங்க? எங்க ஏற்கனவே விட 2 இருக்கு, எல்லாம் தெரிஞ்சா அவ்வளோதான். இதுக்கெல்லாம் பயந்தா எங்க போவீங்க? நான் வேணா ஒரு ஐடியா சொல்றேன். ஆன்லைன்ல நிறைய ஆப்ஸ்லாம் சாலிடரி ஆப்ஸ்லாம் இருக்கு. அதுலயே நீங்க பப்ளிஷ் பண்ணக்கூடாது, எல்லாரும் படிப்பாங்கல்ல. ஆமாவா? ஆமா, ஒரு ஸ்டேஜ் நேம் மாதிரி வச்சுக்கோ. ஸோ வீட்டில் தெரிஞ்சுக்க சான்ஸே இல்லை. நல்ல ஐடியாவாக இருக்குது, நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு. அன்னைக்கு ஆரம்பிச்சது. ஏற்கனவே எழுதுகிற கதையெல்லாம் பப்ளிஷ் பண்ணேன். யாருக்கு தெரியும் திடீர்னு எவ்வளோ ரீச் ஆகும்னு. மகாபாரதம் படிச்சு அந்த கதையில் எல்லாரும் ஒதுக்குனாலும் அவர் கிவ் அப் பண்ணாமல் சொந்தமாக ஆச்சரிய கற்றுக்கிட்டாரு. அந்த டைமில் எனக்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. வித்தியாசம் என்னன்னா எனக்கு அந்த பிள்ளை இருந்துச்சு. என்னால் எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஆஃபர் வந்துச்சு. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஃபெல் லைக் மை லைஃப் வாஸ் அபவுட் டு சேஞ்ச். கிடச்சிருச்சு, நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இது நம்ம படம் தான். இதோ இவர் தான் அந்த ப்ரொடியூசர். மொதல் ப்ராஜெக்ட் கிடச்சதுக்கு அப்புறம் இவ்வளோ சந்தோஷமாக இருந்தது தெரியுமா? சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. நானும் கடைசியில் ஒரு மிஸ்கின், ஒரு நெல்சன், ஏன் ஒரு சங்கர் மாதிரி கூட அவளான கனவு கண்டு வச்சுருந்தேன். என்னென்னமோ நினச்சிருந்தேன், நாமளும் ஒரு பெரிய ஆளாயிடலாம், நினச்சதெல்லாம் நடக்க போகுதுன்னு நினச்சேன். சரி இன்னைக்கு போய் பார்த்து பேசுவோன்னு சொல்லி கிளம்புனேன். அப்புறம் வந்துச்சு பாருங்க ஒரு கால். ஹலோ சொல்லுங்கள் சார். இந்திரா, சாரி டு சே திஸ் பட் ஐ டோன்ட் திங்க் வி கேன் ப்ரொசீட் வித் யுவர் டீல். ப்ராஜெக்டை ட்ராப் பண்ணணும்னு நினைக்கிறேன். சார் என்ன சார் சொல்கிறீங்க? சாரி இந்திரா, ஆனால் நான் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன், என்னால் ஒன்றுமே முடியல. என்ன சார் திடீர்னு புரியாது தேட்டுறீங்க? இந்திரா சொன்னால் புரிஞ்சுக்கங்க. உங்கள் ஒர்க்ஸில் ஃபுல்லாக ஒரிஜினலே இல்லை, மற்ற
மற்றவங்க அதில் ஃபுல்லாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சார் உங்களுக்கு தெரியும் தானே சார் என்னை பற்றி? நான் எவ்வளோ பேசி பார்த்தேன், பட் ஹானஸ்ட்டாக சொல்ல என்னால் முடியல இந்திரா. ஸோ நம்ம வேறு வழி இல்லாமல் இந்த ப்ராஜெக்ட் ட்ராப் பண்ணி தான் ஆகணும். உனக்கு டேலண்ட் இருக்குதுடா, ஆனால் டேலண்ட் மட்டுமே போய் இந்த சில பேசுகிறாரு. அது மாதிரி நான் ஹலோ, பிரியா, கண்ணாடி பேசலாமா? கவலைப்படாத, கண்டிப்பா நிறைய பேருக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு. சரி வேணா நம்ம ஒன்று பண்ணலாம். உன் ஸ்கிரிப்டை நம்மளே எக்ஸிக்யூட் ஸ்டுடியோவில் பட்ஜெட்டில் ஜஸ்ட் பீப்புள் ஃபுல் லவ் வாட் ஆளுங்க வருவாங்க. ட்ரை பண்ணாமல் சொல்ல முடியாதுல்ல. ஏதோ சொல்கிற, பார்ப்போமே. அவன் யார் எனக்கு ப்ராஜெக்ட் கொடுக்காம போகிறதுக்கு? நானே சொந்தமாக ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பித்தேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஷூட்டிங் ஆரம்பிச்சிடும். ஆக்சுவலி நீங்கள் வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஓ ஐ சி. ஸோ இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் நீங்கள் ஃபியூச்சர் கிரியேட்டர்ஸ்க்குலாம் என்ன சொல்ல வரீங்க? ஆக்சுவலி நானே பிகினர் ஸ்டேஜில் தான் இருக்கேன். பட் நான் என்ன சொல்லுவேன்னா, டோன்ட் கிவ் அப், ஆல்வேஸ் ஃபைண்ட் அ வே. வர சேலஞ்சஸை பயப்படாமல் ஃபேஸ் பண்ணுங்கள். எக்ஸ்கியூஸ் மீ, என்ன ஷூட்டிங் எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க, ஷூட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. ஷூட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, நம்மளால் கிளம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் த இன்டர்வியூ. ஸ்க்ரீனில் வரணும். ஒரு ஃபைட்டே வருது நம்ம படத்தில் தான். நம்ம